வாழட்டும். ஆண்டவரை பற்றி கொள்ளட்டும். இந்த ஆராதனை பங்கெடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். துதி ஆராதனை ஆசீர்வதியும். வார்த்தை ஆசீர்வதியும். சபை நடக்கிற அனைத்து பகுதிகளிலும் கூட இரும். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். சாத்தான் வெளியே போகணும். சாத்தான் இந்த எல்கையில் வரருது. ஆலயத்துக்குள்ள அவன் வரருதப்பா. வழிநடுகளும் தூதர்களை நிறுத்தி வைங்க. கர்த்தாவே, இந்த தேசம் கர்த்தருடைய தேசம். இந்த நாடு கர்த்தருடையது. கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. சாத்தான் இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போகட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னம் ஊற்றப்படட்டும். வான மண்டலத்தின் பொல்லாத சேனைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி செபிக்கிறேன். அந்தகார லோகாதிபதியுடைய கிரியைகள் அனைத்தும் அழிவதாக. ஒரு மனம் கட்டளையிடும். ஒற்றுமையாய் தேவனை ஆராதிக்க கிருபை செய்யும். எங்களுடைய குறைவுகள், எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். பூமியெல்லாம் நடக்கிற பரிசுத்த ஆராதனைகளில் அப்பனுடைய கிருபை கூட இருக்கட்டும். எல்லா தெய்வ ஊழியர்களையும் ஆசீர்வதியும். எல்லா சபைகளையும் ஆசீர்வதியும். ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையினால் நிரம்பட்டும். அப்பா, காத்துக்கொள்வீராக. பயணங்கள் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து பத்திரமாய் காத்து கொண்டு கூட்டி சேரும். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறேன். ஸ்துதிகான மகிமை நமக்கே செலுத்துகிறோம். முது சித்தம் போல் எங்களை நடத்தும்படி முற்றிலுமாய் எங்களையும் எங்களுடைய ஆராதனையுடைய பாதபடியில் காணிக்கை வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபிக்கிறோம். ஜபங்கேளும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் கர்த்தரை பாடி இந்த கால வேளை நாம் ஆராதிப்போம். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக ஹalleluya, ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திரவிலே அப்பா அப்பா உங்களுக்கு தான்கிற பாடலை உற்சாகமாக பாடி ஆண்டு நாமத்தை மையப்படுத்துது. அவர் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி ஆண்டு நாமத்தை மையப்படுத்த. ஹalleluya. அதிகாலை ஸ்தோத்திரவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரவரே அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர். எபனேசர் எபனேசர் அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு தான். பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த பரலோக ராஜாவே. பரிசுத்த பரிசுத்த அதிகாலை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான். அப்பா அப்பா உங்களுக்கு
உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே எல் ஷடாய் எல் ஷடாய் அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி என்னை காண்பவரே எல்ரோயி எல்ரோயி அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் யெகோவா நீரே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா எங்களோடு இருப்பவரே யெகோவா ஷம்மா அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் யெகோவா நித்தியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நித்தியே என்னாலும் வெற்றி தருவீர் என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நித்தியே என்னாலும் வெற்றி தருவீர் யெகோவா நித்தியே அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர் எபனேசர் எபனேசர் இதுவரை உதவி செய்தீர்
எபனேசர் இதுவரை உதவி செய்தீர் எபனேசர் எபனேசர் அதிகாலையில் ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஸ்தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்குங்கிற அந்த பாடலை உற்சாகமாக பாடி அடு நாமத்தை மகிழ்ப்படுத்தும். அவர் மௌனமாக இருக்காதபடி கரங்களை தட்டி உற்சாகத்தோடு பாடி அடு நாமத்தை மகிழ்ப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை தூய ஆவியே உமக்கு ஆராதனை துணையாளரே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை வல்ல பிதாவே உமக்கு ஆராதனை வழிகாட்டியே உமக்கு ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை ஆமென். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரை ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவர் ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை ஆமென். ஆராதனை
ஆமென் துதி ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே ஆவின் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஓ ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை ஆவின் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆவின் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையில் ஓ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே காலையில் ஆமென் மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை அனுகூலமானவரே ஆராதனை கல்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை கண்மலையே உமக்கு ஆராதனை காண்பவரே உமக்கு ஆராதனை ஆமென் ஆராதனை ஓ துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஆமென் ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை காலையிலோ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே காலையிலோ மாலையிலோ ஆராதனை அம்மாவுக்கே ஹல்லேலூயா உற்சாகமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்வோம். பக்கம் 713 71வது சங்கீதம். சங்கீதம் 71. கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்திடத்தக்க கன்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கன்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறுவயது தொடங்கிய நம்பிக்கையுமாயிருக்கிறேன். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன், நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெக்கி அழியவும்
எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படும் கிடவர்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மையும் உம்முடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சுரமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகளும். எனக்கு பொல்லாப்பை தேடுகிற வெக்கி லட்சியடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவு உமது நீதியை கொண்டாடும். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், சோத்திரம், சோத்திரம், சோத்திரப்பா. ஆண்டவரே, நீங்க தந்த நன்ற சங்கீத பதிக்காய் ஸ்தோத்திரம். அது கிருபை எங்களை சூண்டு கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திரும்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு பிள்ளைகள் எல்லாவரையும் நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய கர்த்தர் நல்ல கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். நடத்துவாரா? விசுவாசம் உள்ளவங்க கரங்களை நல்லா உயர்த்துறல சொல்லுங்க போல. ஆமென். வாசிங்க சங்கீதம் 48 அதோடைய 14வது வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். சூசிக்கிறீங்களா? பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவன், பக்கத்தில் உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள ஆமென். நான் இந்த வாரத்தில் ஒரு தெரு வழியாக பைக்கு ஓட்டி கொண்டிருந்தேன். அப்பொழுது சில தனிப்பட்ட மனிதர்கள், ஒற்றை மனிதர்கள், ஒற்றை குக்குன்னு சொல்லுவாங்க, வீட்டுக்கு முன்னாலே இந்த கேற்று பக்கம் வந்து நின்று ரோட்டில் போகிறவங்க வரவங்களெல்லாம் பார்த்துட்டே நிற்கிற காட்சிகளை கண்டேன். ஒரு காலத்தில் ரொம்ப ஐஸ்வர்ய சம்பன்னர்களாக, வாழ்க்கையில் ஒரு குறைவு மற்றவர்களாக செழிப்பாய் வாழ்ந்த பிள்ளைகள், ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை கண்டேன். ஆனால் இப்பொழுது கூட இருந்த சகாயங்கள் எல்லாம் விலகி போய் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அந்த மகிமையெல்லாம் அற்று போய் வயதான நிலைமையில் பிள்ளைகளெல்லாம் பல பல இடங்களில் ஆகி, புருஷன் இறந்து போய் அல்லது கூட இருந்தவர்கள் இல்லாமற் போய் தனிமரமாக தெருவையில் போகிற வருகிற மக்களை வெறித்து பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் அது.
அதை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்போதான் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த தேவன் நல்ல தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். அவருடைய பிள்ளைகளை, அவருடைய மக்களை ஒரு மரண பரியந்தம் பத்திரமாய் நடத்துவார். இப்படி ஒரு சூழ்நிலை வராது, ஒற்றை கொக்கு சூழ்நிலை வராது. நம்பிக்கை இழந்த, தளர்ந்து போன, வேதனையான நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒரு தூணை, தாங்குகிற தூண்களை அவர்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து வச்சிருப்பார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 46 அதிகாரம் அவருடைய 3-4 வசனங்களை வாசித்து பார்ப்போம். ஏசாயா 46, 3-4. யாக்கோபின் சந்ததியாரே, யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேலின் சந்ததியே, சந்ததியில் மீதியாகிய சகல ஜனங்களே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியான சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாயின் கர்ப்பம் முதல் நரை வயது வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தாயின் கர்ப்பத்தில் உங்களை நான் ஏந்தி, இனி நரை வயது வரைக்கும் நான் உங்களை ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். அப்படி என்றால் ஒரு நிமிஷம் கூட அவர் நம்மை விட்டு என்ன செய்ய மாட்டார், விலகி போக மாட்டார். மலையாளத்தை வசனம் வாய்ச்சே ഗർഭം മുതൽ വഹിക്കപ്പെട്ടവരും ഉദരം മുതൽ ചുമക്കപ്പെട്ടവരുമായി യാക്കോബ് ഗൃഹവും ഇസ്രായേൽ ഗൃഹത്തിൽ ശേഷിച്ചിരിക്കുന്ന എല്ലാവരുമായുള്ളവരെ എന്റെ വാക്കു കേൾപ്പിൻ. നിങ്ങളുടെ വാർദ്ധക്യം വരെ ഞാൻ അനന്യൻ തന്നെ. നിങ്ങൾ നരയ്ക്കുവോളം ഞാൻ നിങ്ങളെ ചുമക്കും. നിങ്ങൾ നരയ്ക്കുവോളം ഞാൻ നിങ്ങളെ ചുമക്കും. ഞാൻ ചെയ്തിരിക്കുന്നു, ഞാൻ വഹിക്കുകയും ഞാൻ ചുമന്ന് വിടുവിക്കുകയും ചെയ്യും. ஹல்லேலூயா. இதான் நம்முடைய ஆண்டவர் நடத்துகிற விதம். யாக்கோபின் வம்சத்துக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. யாக்கோபுடைய புத்திரர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் கட்டாயம் உண்டு. நாம் அனாதைகளும் திக்கற்றவர்களும் கைவிடப்பட்டவர்களும் தெருவில் எறியப்பட்டவர்களுமான முடிவை சந்திக்க மாட்டோம். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் தாங்குகிறவர்களை நமக்கு துணையாய் வைத்திருப்பார். ஏந்துகிறவர்களை நமக்கு துணையாய் வைத்திருப்பார். நம்மை சுமக்கிறவர்களை தேவன் நமக்கு துணையாய் வைத்திருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய காரியம். ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டும். நீங்கள் எத்தனை பேர் இதை உணர்றீங்கன்னு எனக்கு தெரியல. நான் உணர்ந்து ரசித்து வேதத்தை தியானித்து ஆண்டோட சமூகத்தில் நன்றி சொல்லி கண்ணீர் வடித்து, ஏன்னா என்னுடைய தாயின் தகப்பனும் ஏழை தாயின் தகப்பனுமா இருந்தார்கள். மிகுந்த வறுமையில் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு முடிவு சம்பூர்ணமாக இருந்தது.
அவர்களுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரவில்லை. கர்த்தர் அவர்களை ஏந்துகிறவர்களை வைத்திருந்தார், தாங்குகிறவர்களை வைத்திருந்தார், சுமக்கிறவர்களை வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆனா இந்த ஐஸ்வர்ய சம்பன்னர்களாய் வாழ்ந்து தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் யாக்கோபுடைய சந்ததியாய் இராமல் இருந்த இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நிலைமை பரிதாபகரமாக இருக்கிறது. இன்னும் முடிவு வரல, இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது அவர்களுக்கு. ஆனால் இனி என்னென்ன சம்பவிக்கும் என்பது பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு மனுஷர் இருக்கிறார், யோபு என்கிற ஒரு மனுஷன். ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு மனுஷன். பூமியிலே மிகுந்த செழிப்பும் மிகுந்த தனமும் சகல நன்மைகளாலும் நிரம்பி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஐஸ்வர்யமுள்ள தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அவருடைய சூழ்நிலையை பற்றி யோபு 29ஆம் அதிகாரம் 1 முதலான வசனங்களை வாசியுங்கள். அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசியுங்கள். பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. நான் வாசிக்கிறேன். என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் என் இருளை கடந்து போனேன். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் இருந்தார்கள். நல்லா கவனிச்சுக்கணும். இதைத்தான் நான் அவங்களோட ஆரம்பத்தில் சொன்னேன். இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு காலத்தில் நான் சொல்லப்பட்ட இந்த பரிதாபத்துக்குரிய நபர்களுக்கு எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. அதுதான் யோபுடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன், கண்மலையிலிருந்து எனக்காக எண்ணெய் நதி போல ஓடி வந்தது. அந்த செல்வ நாட்களின் சீர் இப்போது இருந்தால் நலமாயிருக்கும். இப்போது இல்லை. நான் பட்டண வீதியால் வாசலுக்கு புறப்பட்டு போய் வீதியில் என் ஆசனத்தை போடும்போது வாலிபர் என்னை கண்டு ஒளிந்து கொள்வார்கள், முதியோர் எழுந்திருந்து நிற்பார்கள். பிரபுக்கள் பேசுகிறதை நிறுத்தி கையினால் தங்கள் வாயை பொத்திக் கொள்வார்கள். பெரியோரின் சத்தம் அடங்கி அவர்கள் நாக்கு அவர்கள் மேல் வாயோட ஒட்டி கொள்ளும். என்னை கேட்ட காது என்னை பாக்கியவான் என்றது, என்னை கண்ட கண் எனக்கு சாட்சியிட்டது. முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் ரட்சித்தேன். கெட்டுப்போக இருந்தவனுடைய ஆசீர்வாதம் என்மேல் வந்தது. விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன். நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாயிருந்தது. என் நியாயம் எனக்கு சால்வையும் பாகையுமாயிருந்தது. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாயிருந்தேன். நான் எளியவர்களுக்கு தகப்பனாயிருந்து நான் அறியாத வழக்கை ஆராய்ந்து பார்த்தேன். நான் அநியாயக்காருடைய கடவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களிலிருந்து பிடுங்கினேன். என் கூட்டிலே நான் ஜீவித்து போவேன், என் நாட்களை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்றேன். என் வேர் தண்ணீர்களின் ஓரமாய் படர்ந்தது, என் கிளையின் மேல் பனி ராமுழுதும் தங்கியிருந்தது. எவ்வளவு ஆசீர்வாதமான நாட்கள் அது! என் மகிமை என்னில் செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது. எனக்கு செவி கொடுத்து காத்திருந்தார்கள், என் ஆலோசனையை கேட்டு மௌனமாயிருந்தார்கள்.
என் பேச்சுக்கு பேசாமல் இருந்தார்கள். என் வசனம் அவர்கள் மேல் துளி துளியாய் விழுந்தது. மழைக்கு காத்திருக்கிறது போல் எனக்கு காத்திருந்து, பின்மாரிக்கு ஆசையுள்ளவர்கள் போல் தங்கள் வாயை ஆவண்டு திறந்தார்கள். நான் அவர்களை பார்த்து நகைக்கும் போது அவர்கள் துணிகரம் கொள்ளவில்லை, என் முகக்கலையை மாறச் செய்யவும் இல்லை. அவர்கள் வழியே போக எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்திற்குள் ராஜாவை போலவும் துக்கித்தவர்களை தேற்றரவு பண்ணுகிறவனை போலவும் இருந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு சுகமான நாட்கள் அது. ஹல்லேலூயா. எவ்வளவு சுகமான நாட்கள், செழிப்பான நாட்கள், ஐஸ்வர்யம் உள்ள நாட்கள் அது. பை நிறைய பணம், எங்க பார்த்தாலும் ஆடு மாடுகள், எங்க பார்த்தாலும் ஒட்டகங்களும் கழுதைகளும் எருதுகளும், கண்ணு கெட்டாத தூரங்களில் இருக்கிற ஆஸ்திகள், அழகான ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகள். எல்லாரும் பாக்கியவான் 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 சொல்லுகிறார்கள். நல்லா கவனிக்கணும், இது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்த ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கை. இது கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து, கர்த்தருடைய வழிகளில் நடந்து, உத்தமனும் நீதிமானுமாய் நடந்த ஒரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் இது. தேவன் அவ்வளவு மகிமையை கொடுத்தார் அவர்களுக்கு, அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆனா சூழ்நிலை ஒரு நாள் மாற ஆரம்பித்தது. சூழ்நிலை ஒரு நாள் நினைப்பதற்கும் அதிகமாய் வித்தியாசமாய் மாற ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாம் ஒரு நாள் குறைய ஆரம்பித்தது. ஆடுகளை பார்த்தால் அங்கே ஆடு இருந்த இடத்தில் ஒன்றுமில்லை, ஆடு இல்லை. மாடுகளை பார்த்தால் மாடு இருந்த இடத்தில் ஒன்றுமில்லை, எல்லாம் போய்விட்டது. ஒட்டகம் மேய்ந்து கொண்டிருந்த இடத்தை திரும்பி பார்த்தால் அங்கே ஒட்டகம் இல்லை. எருதுகள் உழுது கொண்டிருந்த வயலை பார்த்தால் அங்கே எருதுகள் இல்லாத களைகள் வளர்ந்து கிடக்கிறது. கழுதைகள் மேய்ச்சலுக்கு சென்றிருந்தது, ஒன்றும் திரும்பி வரவில்லை, எல்லாம் காணாமற் போய்விட்டது. பிள்ளைகள் விருந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள், பாவம் அந்த இடத்திலேயே கட்டிடம் இழந்து விழுந்து சமாதியாக்கப்பட்டார்கள். எல்லாம் ஒரு நாள் தவிடுபடியாகிறது, எல்லாம் ஒரு நாள் காணாமற் போய்விடுகிறது. சூழ்நிலை மிகவும் கேவலமாய் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதுவும் வரும், இதுவும் வரக்கூடும். செழிப்பான காலங்களும் சில வறட்சியான சூழ்நிலைகளும் வரத்தான் செய்யும். ஹல்லேலூயா. அந்த செழிப்பு நாட்களிலும் ஆண்டவர் கூட இருந்தார். இப்படி பாருங்க, ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடு மாடு ஒட்டகம் கழுத வருமானம் எல்லாம் நின்று போய் எல்லாம் காலியான உடனே அடுத்து நடக்கிறதா விபரீதம். எல்லாம் இந்த மனுஷனை விட்டு போச்சுன்னு பப்ளிக்கு தெரிஞ்சு போச்சு. பப்ளிக்கு தெரிஞ்சு போன பிறகு இவருடைய வாழ்க்கையில் நடக்கிற சில காரியங்கள் தான் ஆச்சரியப்படும்படியான காரியங்கள். அது 19ஆம் அதிகாரம் 13 முதலான வசனங்களை நான் வாசிக்கிறேன். என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்தினார்,
எனக்கு அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். இப்ப பாருங்க, இதுவரைக்கும் சகோதரர்கள் கூட இருந்தார்கள். இப்ப சொந்த சகோதரர்கள் எல்லாவரையும் தேட வேண்டியதாயிற்று. இவர்கள் எங்கே போனார்கள் என்று. இது நம்முடைய வாழ்க்கையில வர வாய்ப்புகள் உண்டு. பணம், ஆஸ்தி, சம்பத்து, கௌரவம் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது சகோதரர்களும் கூட இருப்பாங்க. சகோதரர்கள் எப்போதும் நம்மை சுற்றி இருப்பாங்க. ஆனா அது இல்லாமற் போகும்போது இவர்களை தேட வேண்டி வரும். இவர்கள் எங்க போனாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. இது இந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்தது. இப்போ சகோதரர்கள் இல்லை, அறிமுகமானவர்களும் காணோம். முன்னால ஹாய் சார், பிரதர், அங்கிள் என்னெல்லாம் கூப்பிட்டவங்க இப்ப காணும். அவங்களையும் தேட வேண்டி வந்துச்சு. இவங்க எங்க போனாங்கன்னு. அல்லேலூயா. அவங்களும் இல்லை. தலைப்பை மறந்துடக்கூடாது. இந்த தேவன் எப்படி? இந்த தேவன் சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. மரண பரிந்து நம்மை நடத்துவா, நம்மை விட்டு விலகாத தேவன். இப்ப சகோதரர்களை காணோம், விட்டு விலகிட்டாங்க. அறிமுகமானவர்களையும் காணோம், விட்டு போயிட்டாங்க. என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள். பந்து ஜனங்கள், சொந்தக்காரர்கள் எல்லாரும் விலகி போனார்கள். அல்லேலூயா. நல்ல காரு, நல்ல சேலரி. நமக்கு இந்த ஆடு மாடு ஒட்டகம்லாம் இப்போ பேச முடியாது. ஆடு மாடு ஒட்டகம் கழுதை எருதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு மறைஞ்சு போய் வருஷங்கள் ஆச்சு. எங்கேயோ அங்கே எங்கோ 1-2 ஆடுகளை வளர்த்துறாங்க. மற்றபடி எருது ஒட்டகம் கழுதை ஒன்று நம்ம ஊரில் கிடையாது. இப்போ நமக்கு காரு, நல்ல பங்களா வீடு, நல்ல சம்பளம், பேங்க் பேலன்ஸு, நல்ல ட்ரெஸ், செழிப்பான வஸ்திரங்கள், கொஞ்சம் ரப்பர் தோட்டம், 1 லாரி தேங்காய் வெட்டுற தோப்பு, கொஞ்சம் பாட்டத்துக்கு விடுகிற வாழை நடுறதுக்கு பாட்டத்துக்கு விடுற கொஞ்சம் வயல்கள், இதெல்லாம் இருந்தா நம்முடைய பந்து ஜனங்கள் என்ன செய்வாங்க? மச்சான், மாப்பிள்ள, பந்து ஜனங்க என்ன கூப்பிடுவாங்க? மச்சான் எப்படி இருக்கீங்க? மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? காலையிலையும் ஃபோன் வரும், மத்தியானமும் ஃபோன் வரும், சாயந்தரம் ஃபோன் வரும். பிரைஸ் தி லார்ட். அல்லது அண்ணாச்சி எப்படி இருக்கீங்க? எல்லா உறவுகளும் தேடி வருவார்கள். அங்க தூரத்தில் காசர்கோட்டிலிருந்து கல்யாணத்துக்கு வந்து கூப்பிடுவாங்க. சென்னையிலிருந்து அவசியமா பஸ் ஏறி வந்து அவருடைய வீட்டு நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தாதான் நடக்கும், இல்லைன்னா நாங்க நடத்த மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்க என்ன இருக்கு? செழிப்பு இருக்கு, புகழ் இருக்கு, நல்ல ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம். இதை கையில் வச்சிருந்தா பிரயோஜனம் உண்டாகும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு பந்து ஜனங்களுக்கு. ஹல்லேலூயா. ஆனா இப்ப அதற்கு வாய்ப்பு இல்லை. யோபுக்கு அது காணாம போயிடுச்சு. ஒரு காலத்தில் இருந்தாங்க, இப்போ என்னாச்சு? அவங்கள காணல, விலகி போயிட்டாங்க. என் சிநேகிதர் என்ன செஞ்சாங்க? மறந்து விட்டார்கள். என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள். நீங்க என்னையும் பார்க்கணும், வசனத்தையும் பார்த்துக்கிடணும். ஹல்லேலூயா. என் சிநேகிதர் என்ன செஞ்சாங்க? மறந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கையில் பணம் இருக்கிறவங்க, பாக்கெட்டு கனவு இருந்தா கூட்டுக்காரன் சுத்தி சுத்தி நிற்பான். பாக்கெட்டில் கனவு இல்லைன்னா கூட்டுக்காரன் அட்ரஸ் இல்லாமல் போவான்.
Praise the Lord. ஆமென். நீங்க ரொம்ப கம்பல்சரியா வற்புறுத்தி ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி இருக்குது. அப்படியே வாய அப்படியே அடைச்சு மௌனமா செய்தியை ரசிக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப பயபக்தியோட அப்படியே செய்தியை நீங்க ரசிக்கிற நினைக்கும் போது எனக்கு உடம்பு புல்லரிக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என் சிநேகிதர் எல்லாரும் என்னை விட்டு என்ன செஞ்சாங்க? மறந்து போய்விட்டார்கள். என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். ஒரு மனுஷனுக்கு இதையும் விட வேற என்ன கொடுமை நடக்கணும்? வீட்டு ஜனங்களும் வீட்டில் இருக்கிறவங்க இருந்தவங்களுக்கும் இப்ப இந்த ஆளை என்ன செய்யல, புரியல. வேலைக்காரிகளுக்கு கூட இந்த ஆள் யாருன்னு என்ன செய்யல, புரியல. வேலைக்காரிகளுக்கு நான் எப்படிப்பட்டவன், நானே அந்நியனா எண்ணுகிறார்கள். அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசியானேன். கொஞ்சம் முன்ன எப்படி இருந்தார்னு வாசிச்சோம் பார்த்தீங்களா? எப்படி கொஞ்சம் முன்ன எப்படி இருந்தார்? ஆனா இப்ப நிலைமை மாறுச்சு. நிலைமை மாறுச்சு. நீ செய்தியோட தலைப்பை மறந்துடாதீங்க, அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க எல்லாவரும் போன போதும், இவங்க எல்லாவரும் வெறுத்த போதும், இவங்க எல்லாவரும் இனி இவனுக்குள்ளே இருந்து ஒரு நன்மை அனுபவிக்க முடியாது, இது பிரயோஜனமற்ற பாத்திரம் என்று புரிந்து கொண்டு வெளியேறின போதும் ஒருவர் மட்டும் இவர் மேல் இருக்கிற கண், இவன் மேல் பதித்திருக்கிற கண்ணை என்ன செய்யவில்லை, விலக்கவே இல்லை. அது யோபு ஆராதித்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கண்கள். இதெல்லாம் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து சம்பவிக்கும், அல்லது சம்பவித்து கொண்டிருக்கிறது, அல்லது சம்பவித்து முடிந்தாயிற்று. பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த ஊழியக்காரனா இருக்கிற என்னுடைய வாழ்க்கையிலும் நான் இதை அனுபவித்திருக்கிறேன். சில கொஞ்சமாவது அனுபவித்திருக்கிறேன். இது எல்லாம் நான் அனுபவிக்காமல் இருந்தாலும் கொஞ்சம் அனுபவித்திருக்கிற உங்களுக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு 10 ஆண்டுக்கு பின்னால கொஞ்சம் சிந்திக்கிறீங்கன்னா உங்களுக்கு புரியும், எங்களுடைய வாழ்க்கையிலும் இவைகள் சம்பவித்தது. அல்லேலூயா. என்னைக்கு அக்கா, அண்ணி, மைனி, மாமி, அத்தை, சித்தி, பாட்டின்னு எல்லாம் கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க பின்னால. என்னை கொஞ்சம் என்ன செஞ்சிச்சு, பச்சை பிடிச்சிச்சு. கொஞ்சம் பச்சை பிடிச்சதுனால இவங்க எல்லாம் இன்னைக்கு உறவு முறையை கொண்டாடி கூப்பிட தொடங்கி இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்லது நல்லது, கண்ட்ரிபியூட் பண்ணட்டும். ஹல்லேலூயா. அது கண்ட்ரிபியூட் பண்ணட்டும். பிரைஸ் தி லார்ட். நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். ஒரு காலத்தில் வேலைக்காரன் எப்படி நின்றுப்பான்னு யோசிங்க. ஒரு காலத்தில் வேலைக்காரன் எப்படி நின்னா, கையை கட்டி நின்னா. இப்படி இராணுவத்தில் ராஜாவை போல இருந்தாரா அந்த மனுஷன். ஆனா இப்ப வேலைக்காரனை கூப்பிட்டா அவன் என்ன செய்ய மாட்டானா, பதில் கொடுக்க மாட்டானா. போயா போயா, சும்மா ஓயாம கத்தி கத்தி கிடக்குறான். பக்கத்தில் போக முடியல, நாத்தம். இந்த கூப்பிடக்கு மட்டும் தொண்டைக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான். என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. இதை விட ஒரு பரிதாபகரமான நிலை ஒரு மனுஷனுக்கு வர வேண்டுமா? என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டி வந்து இது வரும். சில நேரங்களில் சில மனிதர்களை நாம் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைகள்
வந்திருக்கும், இன்னும் வர வாய்ப்புண்டு. ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் திரும்பி பார்த்தா ஒரு ஆள் உங்கள் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதை நீங்கள் எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பிரைஸ் தி லார்ட். நான் அதைத்தான் சொல்ல வரேன். நான் அதை சொல்றதுக்கு தான் இந்த சம்பவங்களை சொல்றது. ஹல்லேலூயா. எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத தாயின் கர்ப்பம் முதல் நரை வயது வரைக்கும் அல்லது நம்மை தோளில் சுமந்து கொண்டு போய் வைக்கிற வரைக்கும் நம்மை கைவிடாத ஒரு ஆள் உண்டுன்னா அது நம்மை உருவாக்கின ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற இரட்சகராம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மற்றவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். சொந்தம், இனம், ஜனம், கூட பிறப்புகள், நண்பர்கள், நம்பியிருந்தவர்கள், கூட வருவேன் என்று சொன்னவர்கள், ஹல்லேலூயா, எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். நம்முடைய சூழ்நிலை சரியில்லை என்று புரிவார்களே, ஆனால் நீங்க சொல்லாமலேயே அவர்கள் நம்மை விட்டு என்ன செய்வார்கள்? விலகி போய்விடுவார்கள், நம்மை கலற்றி விட்டு கொண்டு போய்விடுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள கூப்பிட்டாலும் பதில் கொடுக்க மாட்டார்கள். நண்பர்களை பற்றி பின்ன சொல்லவே வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஆரம்பத்தில் நண்பர்களாயிருப்பார்கள், அதுக்கப்புறம் நம்மையே உளவு வேலை பார்ப்பார்கள், நமக்கே உளவு வேலை பார்ப்பார்கள், அதுக்கப்புறம் நமக்கு துரோகிகளாய் மாறுவார்கள், கடைசியில் நமக்கு விரோதிகளாய் மாறுவார்கள். இது நண்பர்கள், அனுபவத்தில் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் இருக்கு. இப்போ பாருங்க, வேலைக்காரனை ஒரு வாயினால கெஞ்ச வேண்டி இருக்கான். ஒரு என்ன கெஞ்சி இருப்பார்? ஒரு கப்பு தண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு கெஞ்சி இருப்பார், அல்ல கொஞ்சம் கூழு காய்ச்சிட்டு வா, கொஞ்சம் பயிர், கொஞ்சம் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வான்னு சொல்லி உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு அந்த வேலைக்காரனை கெஞ்சி இருப்பார். ஹல்லேலூயா. என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருக்கிறது, என் சுவாசம் என் மனைவிக்கு, இவ ஏற்கனவே நீ செத்து போன்னு சொல்லியாச்சே. ஹல்லேலூயா. ஏற்கனவே நீ உயிரோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, தேவனை தூஷித்து நீ என்ன செய்யுங்க, செத்து போங்க மனுஷான்னு ஏற்கனவே அவ கையை கழுவி விட்டாச்சு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பாருங்க, எங்க சொந்தங்கள் கூட இல்லை, உறவுகள் கூட இல்லை, நண்பர்கள் கூட இல்லை, வேலைக்காரிகள் கூட இல்லை, வேலைக்காரர்கள் கூட இல்லை, மனைவி கூட இல்லை. என் பிள்ளைகளுக்காக நான் பரிதபிக்கிறேன், என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், அவர்களும் எனக்கு கூட இல்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் என்னை விட்டு விலகி போனது, எல்லாம் என்னை விட்டு விலகி போனது. யாரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? வாழ்க்கையில் யாரை நம்புகிறீர்கள்? பிள்ளைகளை நம்புகிறீர்களா? புருஷனை அல்லது மனைவியை நம்புகிறீர்களா? சொந்தங்களை, உறவுகளை நம்புகிறீர்களா? போதகரை நம்புகிறீர்களா? அயல் வீட்டுக்காரர்களை நம்புகிறீர்களா? பிராண சிநேகிதர்கள் நம்புகிறீங்களா? இல்ல, நம்ப வேண்டாம்னு வேதம் சொல்லுதில்ல. நம்ப வேண்டாம்னு மிக தெளிவாய் நம்முடைய வேதம் சொல்லுகிறது. நாசியில் சுவாசம் உள்ள மனிதனை நம்பாதே, நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். சூழ்நிலை மாறின போது 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து இவ்வளவு ஆஸ்திகளுக்கும் ராணியாக, இவர் ராஜான்னா அது ராணி தானே, ராணியாய் வாழ்ந்த அவள், ஒரு காலத்தில் ராணியாய் வாழ்ந்த அவள் இன்றைக்கு இவன் செத்து போனால் நல்லதென்று காத்து கொண்டிருக்கிறாள். எப்படிப்பட்ட உலகம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் ஒருவர் இவர் மேல் கண்ணை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் விட்டு விலகவே இல்லை, அவர் விட்டு விலகவே இல்லை, விலக மாட்டார்.
அவர் விலகி போகவும் மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் நல்ல தேவன். இந்த தேவன் நல்ல தேவன். மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. மரண பரியந்தம் என்னை நடத்துகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டை பண்ணுகிறார்கள். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள். என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள். நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள். நான் சொன்னமில்ல, இப்பதானே சொன்னேன். சிநேகிதன் கடைசியில் யாரா மாறுவான்? விரோதியா மாறுவான். சிநேகிதன் கடைசியில் எப்படி மாறுவான்? முதல்ல துரோகியா மாறுவான். அதுக்கு அடுத்து யாரா மாறுவான்? விரோதியா மாறுவான் சிநேகிதன். அந்த சிநேகம் இருக்கிற நாட்களில பேசுற வார்த்தையை கேட்டீங்கன்னா அவ்வளோ அப்பா தேன் வந்து காத்துல பாயிற மாதிரி அவ்வளோ இனிமையா இருக்கும் கேட்கறதுக்கு. உயிரே போனாலும் இந்த நட்பை என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாதுன்னு தோணும். உயிரே கொடுக்கலான்னு தோணும். நண்பனுக்காக உயிரே கொடுக்கலாம், எல்லாவற்றையும் கொடுக்கலான்னு தோணும். ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள அந்த ஹல்லேலூயா நம்முடைய சூழ்நிலை மாறுது என்று புரியும் போது கடைசியை பாருங்க. என் பிராண சிநேகிதர் எனக்கு எப்படி மாறினார்கள்? விரோதிகளாய் மாறினார்கள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏன் நடக்கக்கூடாது என்று எண்ணி பாருங்கள். நடக்கலாமில்ல? நாமும் யோபு போல ஒரு மனுஷர்கள் தானே. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது தானே. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய சிநேகிதர்கள் உங்களுக்கு தந்த பரிசு என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க கஷ்டப்பட்டு பாடுபட்டு கொண்டிருந்த நாட்களில் உங்களுடைய சொந்தங்களும் உறவுகளும் எங்கே இருந்தார்கள் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க கையில ஒண்ணுமே இல்லைன்னு புரிந்த போது உங்கள் அயல் வீட்டுக்காரர்கள் என்ன செய்தார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரைஸ் தி லார்ட். அந்த நேரங்களில் எல்லாம் உங்களுடைய கூட இருந்தது யார் தெரியுமா? நீங்கள் விழாதபடி தாங்கி பிடித்துக் கொண்டது யார் தெரியுமா? நீங்க தற்கொலை பண்ணி கொண்டு சாகாமல் உங்களை பாதுகாத்தது யார் தெரியுமா? உங்களுக்கு தெரியும். உங்க மனசாட்சி சொல்லும், இந்த ஆண்டவரின் கூட இருந்திருக்காவிட்டால் நான் இதற்கு முன்பாக நானும் என் குடும்பம் தற்கொலை பண்ணி கொண்டு செத்து போயிருப்போம் என்றும் என்பது மனசாட்சி உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க லேசா மனமுடைந்தவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வாழ்க்கையில வரும்போது தாங்கிக் கொள்ள பலன் இல்லாமல், ஏனென்றால் அவர்களை தேற்றுவார் இல்லாமல், அவர்கள் ஆராதிக்கிற தெய்வங்களால் கைவிடப்பட்டு அந்த தெய்வங்களும் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாமல் எத்தனை லட்சங்கள் ஒவ்வொரு வருஷம் இந்தியாவில் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உலகம் முழுவதிலும் தற்கொலைகள் நடக்கிறது. லேசான மனமுடைதல். போன வாரத்தில் சென்னையில் ஒரு ஐடி நிறுவன ஊழியர், அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் இடையில லேசான ஒரு வழக்கு வந்தபோது இவர் தன்னுடைய சிறு குழந்தையை 2 வயது குழந்தை எடுத்து வாகனத்தில் வைத்துக்கொண்டு, லக்ஸரி கார் வைத்துக்கொண்டு போய் தண்ணி அடிச்சு வாகன ரோட்டில் வண்டி ஒட்டி தாறுமாற ஒட்டி 2 பேர் ஸ்பாட்டில் மரணம், 6 பேர் சீரியஸ் ஆஸ்பத்திரியில். போலீஸ் பொதுமக்கள் எல்லாம் போட்டு அடித்து ரோட்டில் பிடிச்சு இழுத்து, ஐயோ பரிதாபத்துக்குரிய அந்த மனிதன் நல்ல குடும்பத்தில் வாழ்ந்த மனிதன்,
நல்ல படித்தவர், நல்ல குடும்ப பேக்ரவுண்ட், நல்ல வசதி இருந்து என்ன பிரயோஜனம்? இப்பொழுது கொலைகாரன் ஆகி இப்ப சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஏதோ சில தெய்வங்களுடைய பேரை சொல்லி கூப்பிடுகிறார் பரிதாபமாக. அந்த தெய்வங்கள் ஒன்றும் அவருக்கு உதவி செய்ய வரவில்லை. ஆமென். நான் அந்த காட்சியை நியூஸ் சேனல்ல பார்த்தேன். பரிதாபமாயிருந்தது, வேதனையாயிருந்தது, வேதனையாயிருந்தது. ஒரு படித்த பண்புள்ள குடும்பத்தை சேர்ந்த, நல்ல தொழில் பார்க்கிற, நல்ல வசதியான அழகான ஒரு வாலிபன் என்ற நேரத்தில் தெருவில் கிடந்த தெருநாய் அடிபடுவது போல பப்ளிக்குடைய அடிகளை பட்டு கொலைகாரனாகி சிறைச்சாலைக்கு போகிறான். பாருங்க, மனமுடைதல். உதவி செய்ய ஒருவரும் இல்லை. யோசித்து பார்த்தால் நமக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரவில்லையா? குடும்ப சண்டைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லையா மகனே? தோல்விகள் நமக்கு வரவில்லையா? நிந்தைகள் நமக்கு வரவில்லையா? தாங்க கூடாத பாரங்கள் நம்முடைய தலையின் மேல் ஏறி வரவில்லையா? எத்தனை நிந்தனைகளை அனுபவித்தவர்கள் நாம், எத்தனை சோதனையான நேரங்களை தாண்டி கிடந்தவர்கள் நாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் ஒன்றும் நம்முடைய மனம் உடைந்து இப்படிப்பட்ட செயல்களை செய்யாததற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மை காவல் காத்து கொண்டிருக்கிற 2 கண்கள். நம்மை சுற்றி நிற்கிற 2 கண்கள், நம்மை சூழ்ந்து நிற்கிற அவருடைய கிருபை, நம்மை தாங்கி நிற்கிற அவருடைய கரங்கள். அதில் ஒன்றும் நாம் விழுந்து விடாதபடி, நாம் அழிந்து விடாதபடி, நாம் நிர்மூலமாகி விடாதபடி நம்மை நடத்தி கொண்டு வருகிறவர் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அதையெல்லாம் தாண்டி கடந்துட்டோம்ல. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உண்மையா சொல்லணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் தாண்டி கடந்தவன் சொல்றதுக்கு மட்டும் கை வைத்துங்க பார்க்கலாம். அப்படியே ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். பார்த்தால் அவர்களை விட, அந்த பாவப்பட்ட வாலிபனை விட எத்தனையோ கொடூரமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துரு இல்லையா? என்னிடத்தில் எத்தனை பிள்ளைகள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் மட்டும் இந்த சர்ச்சில், இந்த ஆலயத்தில் வந்திருக்காவிட்டால் நாங்கள் குடும்பத்துடன் நாங்கள் தற்கொலை பண்ணி தான் செத்துருக்கணும். ஃபர்ஸ்ட் ஹல்லேலூயா. நான் குடும்பத்துடன் தற்கொலை பண்ணி செத்துருக்கணும். ஏன் இந்த ஆலயம்? இங்கே கர்த்தர் வாசமா இருக்கிற ஆலயம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் இருக்கிறது, ஜெபம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவன் நல்ல தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். யோபு 30ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. அவருடைய 1-2 வசனங்கள் வாசிக்கிறேன். இப்பொழுதோ என்னிலும் இளதானவர்கள், இள வயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இப்ப பரிகாசம். பிரைஸ் தி லார்ட். இப்ப என்ன பண்றாங்க? பரிகாசம் பண்றாங்க. ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன். 9ஆம் வசனம். 9ஆம் வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன். ஆனால் அவங்க அவங்களுக்கு நான் எவ்வளவு உதவி செய்திருக்கிறேன் தெரியுமா? அவர் சொல்றார், அவங்க அப்பாவுக்கு, அவங்க அம்மாவுக்கு, அவங்க குடும்பத்துக்கு நான் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறேன் தெரியுமா? செய்த என்ன பிரயோஜனம்? செய்தீங்க, உண்மைதான். தொடர்ந்து வாசித்தா உங்களுக்கு நல்லா தெரியும். செஞ்சீங்க ஐயா, நீங்க நல்லா இருக்கும்போது நல்லா செஞ்சீங்க, உண்மைதான். ஆனா இப்போ உமக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்க கூட இல்லையே, உமக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ அவங்க கூட இல்லையே. இது நன்றி கெட்ட உலகம். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் செய்யும். ஏன்னா அதை நீங்க வேணா வாசிங்க, அந்த 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. இப்பொழுதோ
என்னிலும் இளவயதானவர்கள் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களுடைய பிதாக்களை நான் என் மந்தையை காக்கும் நாய்களோட வைக்கவும் கூட வெட்கப்பட்டிருப்பேன். அது காரணம் என்னன்னா, விருத்தாப்பியத்தினாலே பலனற்று போன அவர்கள் கைகளினால் எனக்கு என்ன உதவி இருந்தது? வயசான இவங்க அப்பனும் அம்மையும் அவங்களால எனக்கு என்ன நன்மை இருந்தது? ஆனாலும் பாருங்க, குறைச்சலினாலும் பசியினாலும் அவர்கள் வாடி வெகு நாளாய் பாலும் வெறுமையுமான அவாந்திர வெளிக்கு ஓடிப்போய் செடிகளுக்குள் இருக்கிற தலைகளை பிடுங்குவார்கள். காட்டு பூண்டுகளின் கிழங்குகள் அவர்களுக்கு ஆகாரமாக இருந்தது. அவர்கள் மனுஷர் நடுவில் இருந்து துரத்தப்பட்டார்கள். கள்ளனை துரத்துகிறது போல கள்ளன் என்று அவர்களை துரத்தி விட்டார்கள். அவர்கள் பள்ளத்தாக்குகளின் வெடிப்புகளிலும் பூமியின் கெபிகளிலும் கண்மலைகளின் போய் குடியிருந்தார்கள். செடிகளுக்குள் இருந்து கதறி காஞ்சொரிகளின் கீழ் ஒதுங்கினார்கள். அவர்கள் மூடரின் மக்களும் நீசரின் பிள்ளைகளும் தேசத்தில் துரத்துண்டவர்களுமாயிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை நான் சேர்த்து கொண்டு என் மந்தையிலே பராமரிப்பாளர்களும் என் வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளுமாக நான் வைத்திருந்தேன். அவர்களை பராமரித்தேன். இப்படிப்பட்ட பரதேசிகளாய் வீடில்லாத நாடில்லாத ஊரில்லாத உணவில்லாத மக்களாயிருந்த இவர்களுடைய பெற்றோர்களை நான் பராமரித்தேன். இப்பொழுது இவர்கள் பிள்ளைகள் என்னை என்ன செய்றாங்க? பரிகாசம் பண்றாங்க. அதெல்லாம் இப்ப சகஜம் தானுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நன்றி காட்டுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். நன்றி, விசுவாசம் இதெல்லாம் காட்டுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். ஹல்லேலூயா. 999 நன்மை செய்துட்டு ஒரு தீமை செய்தோம்னா அந்த 999 நன்மையும் நம்மை விட்டு காணாமற் போகும். அந்த ஒரு தீமை என்ன செய்யும்? சூரிய பிரகாசம் போல நமக்கு முன்பாக இருந்து பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. தப்பு பண்ணிட்டான், உனக்கு விரோதமாக எழும்பிட்டான். ஹல்லேலூயா. 999 நன்மை செய்திருந்தோம். அந்த 999 நன்மையும் ஒரு ஒற்ற செகண்டில் காணாமற் போய் அந்த ஒரு தீமை மட்டும் கண்ணுக்கு முன்னப்படி நிற்கும். பளிச்சுன்னு உண்ட கண்ணு மாதிரி நிற்கும். இதுதான் மனுஷ சுபாவம். ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் நமக்கு நன்மை செய்தாரே, ஒரு காலத்து நம்மோடு கூட இருந்தாங்களே, எவ்வளோ நன்மை செஞ்சாங்க. பரவாயில்ல, ஒரு தப்பு தானே பேசி தீர்த்துக்கலாம், ஒரு தவறு தானே பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனசு நமக்கு வராது. இனி இல்லை, இனி முடிஞ்சது, இனி அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதான் யோபு சொல்ற, இப்படிப்பட்ட மனுஷனை என் மந்தையை காக்கிற பட்டிகளுக்கு கூட நான் சமமாக வச்சிருந்திருக்க மாட்டேனே. இப்படி இவங்க செய்வாங்கன்னு நினைச்சிருந்தா இனி என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. இப்படி நடக்கும்னு நினைச்சா நம்ம நன்மை செய்கிறோம். ஹலோ. இப்படி எல்லாம் இவங்க செய்வாங்கன்னு நினைச்சா நம்ம மனுஷனுக்கு நன்மை செய்கிறோம் இல்லை. ஆனால் நினச்சிக்கணும், ஃபியூச்சரில் இவங்களாலேயோ இவங்களுடைய குடும்பத்தாலேயோ இப்படிப்பட்ட யோபுக்கு வந்தது போல நமக்கு என்ன செய்யும்? வரும், தாக்குதல் வருங்கிற எண்ணம் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆனால் கர்த்தர் நம்ம என்ன செய்ய மாட்டார்? விட்டு விலகி போகவே மாட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, 9ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆனாலும் இப்போது நான் அவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமானேன். என்னை அருவருத்து எனக்கு தூரமாகி என் முகத்துக்கு முன்பாக துப்ப கூசாதிருக்கிறார்கள். இப்ப என்ன பார்த்து என்ன செய்றாங்க? துப்புறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சமீபத்தில் நான் பைக் ஓட்டி கொண்டு வரும்போது கேட்டு திறந்து வெளியே வந்த ஒரு மனுஷன் என்னை பார்த்தார், காரை துப்பினார்.
ஹல்லேலூயா. காரி துப்புனா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பேன், எவ்வளவு அழுதுருப்பேன், அந்த குடும்பத்துக்காக எவ்வளவு ஆண்டோட சமூகத்தில் போராடி இருப்பேன். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்காக, அந்த குடும்பத்துடைய நன்மைக்காக அளவில்லாதபடி செபித்த நாட்கள் உண்டு, கண்ணீரோடு அழுத நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. நான் எந்த தவறும் செய்யாமல், என் சபையும் நானும் எந்த தவறும் செய்யாமலேயே அவர்கள் சபையை விட்டு போனார்கள். ஆனால் என் முகத்துக்கு முன்பு என்ன செய்கிறாங்க? காரி துப்பினார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சர்வவல்லமையுள்ள தேவன் அதை கண்டிருப்பார். ஆமென். கண்டிருக்க மாட்டாரா? கண்டிருக்க மாட்டாராங்க. அப்படிதான் துப்புறாங்க, அப்படிதான் துப்புறாங்கங்க. இதுக்கு பார்த்து துப்புனது, பார்க்காம துப்புறாங்க நிறைய பேர். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது பார்த்து துப்புனது. இங்க உள்ள இல்லை, வெளியே வெளியே. நீங்க அதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் நம்மளை என்ன போடுறாரு ஒன்று இல்லை இல்லை. நீங்க ஹல்லேலூயா. இந்த துப்புர பழக்கம் நமக்கு இந்தியக்காரங்களால் மாற்ற முடியாது, அது இயல்பு. அவங்க லண்டனில் போனாலும் துப்புவாங்க, நியூயார்க்கில் போனாலும் துப்புவாங்க, வாஷிங்டனில் போனாலும் துப்புவாங்க, பெர்லினில் போனாலும் துப்புவாங்க, நியூ டெல்லியில் போனாலும் துப்புவாங்க, வீட்டில் துப்புவாங்க, ரோட்டில் துப்புவாங்க, வண்டி ஓட்டும்போது துப்புவாங்க, பஸ்ஸில் இருந்து கீழே துப்புவாங்க. அது இந்தியர்களால் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. அதே போல் தான் துப்பி இருப்பாருன்னு நினச்சிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி போயிட்டு இருக்க வேண்டியதுதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இல்லை என்னதான் பார்த்தோன்னு துப்பு வந்ததுன்னு நான் ஏன் நினைக்கணும்? ஆமேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். பின்னால் பைக் வருது, முன்னால் போகிறவன் அப்படி துப்புறான். சரி, பின்னால் வர்றவன் உடம்புல படுமே, அதை பற்றி எனக்கு என்ன கவலை? என் வண்டி, என் ரோடு, என் நாடு. எனக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிருக்கு. துப்புறதுக்கும் சேர்த்து தான் சுதந்திரம். எதுக்கும் சேர்ந்து சுதந்திரம். முன்னால் போகிறேன்னா துப்பணும், அது பின்னால் வர வாகனம் ஓட்டி அதை தாண்டணும். அடுத்த செகண்ட்ல இவன் தாண்டுவான். அதில் இருக்கிற அது கீழே போகிறதுக்குள்ளே இவனுக்கு உடம்புல தான் அதெல்லாம் படப்போகுது. பட்டுட்டு போட்டோம், நமக்கு என்ன? சும்மா காந்திஜி ரத்தம் சிந்தினது எதுக்காக? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். இவனுக்கு புள்ள நாளை வண்டி ஏறி வெளிநாட்டுக்கு போகும் பாரு. இங்கே துப்புரவனுக்கு புள்ள இதெல்லாம் படித்து வச்சுக்கிட்டு ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு போகும். அங்கே இதை இவன் ப்ராக்டிஸ் பண்ணுவான், இவன் பிள்ளை. அப்போ தெரியும் பண்டம் கிடைக்கிறது. ஆமென். வாரவனும் போகிறவனும் என்ன செய்ய, ரோட்டில் தூக்கி போட்டு மிதிப்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய கர்த்தர் ஜீவிக்கிறார். ஆமென். அடுத்து பாருங்க, அவருடைய 17ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, ராக்காலத்தில் என் எலும்புகள் துளைக்கப்பட்டு என் நரம்புகளுக்கு இளைப்பாறுதல் இல்லாது இருக்கிறது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. அது என் அங்கியின் கழுத்துப்பட்டையை போல என்னை சுற்றி கொண்டது. சேற்றிலே தள்ளப்பட்டேன், தூளுக்கும் சாம்பலுக்கும் ஒப்பானேன். ஒரு பக்கம் நம்பினவர்களும் நேசித்தவர்களும் சொந்தங்களும் உறவுகளும் அண்ணனும் தம்பியும் எல்லாவரும் விட்டு போன போதும், எஞ்சியிருந்த வேலைக்காரர்களும் நிந்திக்கவும் தூஷிக்கவும் காரித்துப்பவும் ஆரம்பித்த போதும், இன்னொரு பக்கம் உடல் முழுவதும் வியாதியின் கொடுமை. இன்னொரு பக்கம் என்னது? உடம்பு முழுவதும் வியாதியின் கொடுமை. பிரைஸ் தி லார்ட். அதையும் அனுபவிக்கணும், இதையும் அனுபவிக்கணும். சொல்ல இளைப்பாறுதலே இல்லை, என் உடலுக்கு இளைப்பாறுதலே இல்லை, அங்கலாய்க்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பக்கத்தில் நட்பு நடித்து ஒரு 3 நண்பர்கள் வந்து உட்காந்துருக்கிறாங்க. 2 பக்கம் 4 பக்கம் அப்படி வளைஞ்சு உட்காந்துட்டு யோபை பற்றி குறை சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ பாவம் செஞ்சிருப்ப, நீ பாவம் செய்யாதிருந்தால் உனக்கு எப்படி இந்த தண்டனை வந்திருக்கும்? எப்போ தேவன் நீதிமான தண்டிச்சிருக்கிறார்? துன்மார்க்கனை தான் அவர் தண்டிக்கிறார்.
நீ நிச்சயமா ஆராய்ந்து பார், உங்ககிட்ட பாவம் இருக்கு, துன்மார்க்கம் செய்திருக்கிறீங்க, அதனால தான் உமக்கு இது வருது. அவர் அழுறார். இல்லை இல்லை நண்பர்களே, சிநேகிதர்களே, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்றார். அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஹல்லேலூயா, ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த எல்லா சூழ்நிலையிலும் அவர் அனுபவித்துக் கொண்டு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வேதனையும் அனுபவித்துக் கொண்டு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படியே கடைசி பேஜுக்கு வாங்க. 42ஆம் அதிகாரம் 10 முதல் 17 வரையான வசனங்கள், அதையும் நான் வாசிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அப்பொழுது நல்லா கவனிச்சுக்கணும், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து, இப்போ பாருங்க, போனவங்க என்னாச்சு, திரும்பி வர்றாங்க. அண்ணன் வாரான், தம்பி வாரான், சொந்தங்கள் வருது, உறவுகள் வருது, நண்பர்கள் வருகிறாங்க, முன்ன அறிமுகமானவர்கள்லாம் வர்றாங்க. வந்து யோபுக்கு வந்த துன்பத்தையும் துயரத்தையும் விசாரித்து போகும்போது நல்ல கிஃப்ட்டுகள், அவரவர்கள் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. யோபுடைய சூழ்நிலை மாறுகிறது, வியாதி குணமாகிறது, நண்பர்கள் எல்லாரும் திரும்பி வருகிறார்கள், சொந்தங்கள் உறவுகள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள். மீண்டும் ஆடுகள் வாங்க ஆரம்பிக்கிறார், மாடுகள் வாங்க ஆரம்பிக்கிறார், ஒட்டகங்கள் வாங்க ஆரம்பிக்கிறார், கழுதைகள் வாங்க ஆரம்பிக்கிறார். மறுபடியும் உழவு நடக்கிறது, மறுபடியும் அறுவடை நடக்கிறது, மறுபடியும் வேலைக்காரர்கள் வருகிறார்கள், வேலைக்காரர்கள் வருகிறார்கள், மறுபடியும் பிள்ளைகள் பிறக்கிறது, மீண்டும் 10 பிள்ளைகள் பிறக்கிறது. ஹல்லேலூயா. இதெல்லாம் முடிஞ்சு 16ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறைகளாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இந்த தேவன் நல்ல தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எந்த அனுபவத்தில் நாம் நடந்தாலும் நம்பிக்கையுள்ள ஒரே ஒரு கரம் நமக்காக எப்பொழுது நீட்டிக்கொண்டே இருக்கும். அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆணி பாய்ந்த கரங்கள். ஹல்லேலூயா. நண்பர்கள் விலகட்டும், சொந்தங்கள் விலகட்டும், உறவுகள் தூரமாய் போகட்டும், எல்லாவரும் கைவிடப்படட்டும், வியாதியின் உக்கிரங்கள் வந்து சேரட்டும், வறுமைகள் வரட்டும், தரித்திரம் உங்களை பிடித்து கொள்ளட்டும், ஒன்றுக்கும் கலங்கக்கூடாது, ஒன்றுக்கும் பயப்படக்கூடாது. கர்த்தரை இல்லாமல் நம்பிக்கையை வேறு யார் மேலும் வைத்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நிச்சயமாய் மரண பரியந்தம் கூட வருவார்கள் என்று நீங்கள் நம்பவே கூடாது. புருஷன் மரண பரியந்தம் கூட வருவான் என்று நம்பவே கூடாது. மேபி அவன் 15 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கைவிட்டுட்டு போயிருப்பான். மனைவி கூட வருவாள் என்று புருஷன் ஒரு நாள் நம்பவே கூடாது. அவள் 25 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவள் போய் சேர்ந்திருப்பாள். பிள்ளைகள் ஒன்று அமெரிக்காவில் இருக்கும், ஒன்று லண்டனில் இருக்கும். அல்லேலூயா. இன்னொன்று ஜெர்மனில் இருக்கும், அல்லது வேற ஒரு நாட்டில் இருக்கும். ஆமென். கூட யாரும் இருக்காது. ஆனால் இந்த தேவன் நல்ல தேவன், மரண பரியந்த நம்ம என்ன செய்வார், நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுவும் இக்காலத்தில் உள்ள இனி இருக்கிற சந்ததி, நமக்கு பிறந்திருக்கிற பிள்ளைகள் மேலே அதிக நம்பிக்கை ஒன்று நீங்கள் என்ன செய்யாதீங்க, வைக்கவே வேண்டாம். ஆண் பிள்ளையாக இருந்தால் திருமணம் வரைக்கும் அது உங்கள் கூட இருக்கும். ஹல்லேலூயா. பெண் பிள்ளையாக இருந்தாலும் திருமணம் வரைக்கும்
கூட இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு குடும்பம் இருக்கிறது, இன்னொரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த குடும்பத்தாரின் அனுமதி இல்லாமல் உங்களை பின்னால் வந்து சுத்துவதற்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஆண் பிள்ளையா இருந்தால் அவன் ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் விற்கிறீங்க இல்லையா, பணம் வாங்கி கொண்டு விற்கிறீங்க இல்லையா, அந்த குடும்பத்துக்கு அவன் சொந்தக்காரன் ஆயிடுவான். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவளிடத்தில் கேட்டு தான் உங்களை விசாரிக்கணும். அவன் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. காலம் அப்படி மாறி போய்கொண்டு தான் இருக்குது. எல்லா இடத்திலும் பிரச்சனை தான், எல்லா இடத்திலும் உபத்திரவங்கள் தான் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகையினால என் அன்பு மக்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட கடைசி வரைக்கும் இருப்பார் என்பதை நம்புங்க. ஹல்லேலூயா. தைரியமா சொல்லணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்ன ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். மரண பரியந்தம் என்னை நடத்துவார். மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். வேற யாராலும் நடத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கூட இருப்பாருன்னு நம்பவே நம்பாதீங்க. ஆத்தியம் ஒதுங்கிறது பாஸ்டரா இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆத்தியம் ஒதுங்கி நிற்கிறது யாரா இருக்கும், பாஸ்டரா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நான் ஒதுங்கலைன்னு வச்சுக்கோங்க, இனி ஒதுங்கலான்னு சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வயது போக 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 நீங்க நினைச்ச நேரத்துக்கு உங்க வீடுகளுக்கும் உங்க இருக்கிற இடங்களுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ தோணும், பாஸ்டர் பழையது போல இல்லை. ஆமென். அல்லேலூயா. பண்டிகை வீட்டில் இருந்தோண்டு இருமின மாதிரி அவர் வந்து நிற்பார். நான் நினைச்சோண்டு இருக்கிற காரியத்தை ஃபோன் பண்ணி சொல்லுவார். அல்லேலூயா. அதெல்லாம் எந்த காலத்தில் தெரியுமா, நல்ல ஆரோக்கியம் இருந்த இள வயதுகளிலே. ஆனால் அந்த வயது போகும்போது நமக்கும் முடியெல்லாம் நரைச்சி, உடலெல்லாம் உடம்புல இருக்க தோலெல்லாம் சுருக்கு விழுந்து, ஹல்லேலூயா, நமக்கும் நட தள்ளாடியெல்லாம் வரும்போது அந்த நினைச்ச நேரத்தில் நமக்கு என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, வந்து சேர முடியாது. அப்போ தோணும், பாஸ்டர் 2025ஆம் வருஷம் செப்டம்பர் மாதம் 20 தேதி 21 அப்படி தானே, 21ஆம் தேதி பண்ணின பிரசங்கம் அப்படியே பலிச்சு. எப்படி பலிச்சு? அப்படியே பலிச்சு. ஹல்லேலூயா. எழும்புகளாமா, ஜெபிக்கலாம். எழும்புவோம், ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை மட்டும் நம்புங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாட்டு மக்கள் ஒரு பாடலோட ஒரு வரி எடுத்து பாட, நீ எடுத்த பாட்டை பாட. மனுஷரில் ஆசிரியமோ இனி வேண்டா நிச்சயமா, தெய்வத்தின் ஆசிரியமோ அதிலொன்னாய் എനിക്കഭയോ. மனுஷரில் ஆசிரியமோ இனி வேண்டா நிச்சயமா, தெய்வத்தின் ஆசிரியமோ அதிலொன்னாய் എനിക്കഭയോ. ആബ്രഹാമിൻ ദൈവമോ ഇസഹാക്കിൻ ദൈവമോ യാക്കോബിൻ ദൈവമെന്നു കൂടെയുള്ളതാ. ആബ്രഹാമിൻ ദൈവമോ ഇസഹാക്കിൻ ദൈവമോ യാക്കോബിൻ ദൈവമെന്നു കൂടെയുള്ളതാ. യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നു വേണ്ടിയോ, യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നു വേണ്ടിയോ. ഒന്നിനെ കുറിച്ചിനെയോ കാകുലത്തില്ല, ജീവൻ തന്നവർ എന്നെ ക്ഷേമമായി ഒന്നിനെ കുറിച്ചിനെയോ. ഹല്ലേലൂയ. யாக்கோபின் சந்ததியே, நீ பயப்படாதே, நான் கூட உண்டு.
நானும் கூட உண்டு, நானும் கூட உண்டு, நானும் கூட உண்டு. உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவன், உன் தாயின் கர்ப்பத்தில் உன்னை வைத்தவன், உன்னை நடத்தினவன். உன்னை ஏந்தினேன், ஒரு நாட்களில் ஏந்தினேன், உங்களை கரம் பிடித்து நடத்தினேன், உங்கள் தாயின் கர்ப்பத்தில் உங்களை சுமந்தேன். இனியும் அப்படி செய்வேன், கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் கூட வருவேன். ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் கூடையுள்ளதால். ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் கூடையுள்ளதால். சீயோன் யாத்திரையதில் மனமே பயமொന്നു വേണ്ടിനിയോ. സീയോൻ യാത്രയതിൽ മനമേ ഭയമൊന്നു വേണ്ടിനിയോ. ஒரு நிமிஷம் என்ன பாருங்க மக்களே, நான் இந்த செய்தியுடைய ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, ஒரு காலத்தில் செழிப்பாய் சேமமாய் வாழ்ந்த குடும்பத்தில் உள்ள பிற்காலத்து மனிதர்கள் தன்னந்தனியே அனாதைகளாய் போல நம்பிக்கையெல்லாம் மற்றவர்களாகி வீட்டு வாசப்படியில் வந்து காம்பவுண்டு கேற்றில் பிடித்துக் கொண்டு ரோட்டிலே போற வருகிற மனிதர்களை பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த மனிதர்கள் தெரியுமா? ஒரு காலத்தில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வர்ணிக்க முடியாது. நானும் என்னுடைய மனைவியும் பைக்கில் இருந்து கொண்டே பேசிக்கொண்டு போனோம். பேசும்போது நான் இப்படி சொன்னேன், நமக்கு இது வராது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இது வராது, கர்த்தரை சேவிக்கிற மக்களுக்கு இது சம்பவியாது, கர்த்தரோடு கூட நடக்கிற பிள்ளைகளுக்கு இது சம்பவியாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு யாக்கோபின் சந்ததிக்கு இது சம்பவியாது. ஏனென்றால் யாக்கோபின் சந்ததிக்கு யாக்கோபின் தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், மரண பர்யந்தம் கூட இருப்பேன், அவர்களை தனிமையாய் விடமாட்டேன், அவளை அனாதையாய் விடமாட்டேன், திக்கற்றவர்களாய் விடமாட்டேன், கைவிட மாட்டேன், கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பர்யந்தம் சதா காலங்களிலும் கூட இருப்பேன் என்று யாக்கோபின் தேவன் அவர்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகிய யாக்கோபின் சந்ததிக்கு இது சம்பவியாது. நம்முடைய கர்த்தரை சேவிக்கிற மக்களை அவர் கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்வார், அவர் தோளில வைத்து சுமப்பார் கடைசி வரையும். அதுதான் யோபு 42 அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். இதற்கு பின்பு யோபு நெடுநாள் இருந்து, நீடித்த நாட்கள் இருந்து, 140 வருஷம், இந்த சம்பவங்களுக்கு பிறகு 140 வருஷம், 4ஆம் தலைமுறை பிள்ளைகள் வரைக்கும் தேவன் காண செய்திருக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு அற்புதம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் இதெல்லாம் சம்பவித்தது, இதெல்லாம் அனுபவித்தார் அவர், இதெல்லாம் சுகமாய் அனுபவித்தார், பொறுமையை அனுபவித்தார், நம்பிக்கை எல்லாம் கர்த்தர் மேல் வைத்திருந்தார், விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்திருந்தார். அவர் ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதில் உறுதியாயிருந்தார். கடைசியில் சம்பவித்தது என்ன? சூழ்நிலை எல்லாம் மாறினது, எல்லா சூழ்நிலையும் மாறினது. முன்னை விட 2 மடங்கான ஆசீர்வாதத்துக்குள் தேவன் அவர்களை நடத்தினார். முன்னை விட 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள, செழிப்புக்குள்ள தேவன் அவரை நடத்தினார். அன்பு சபையே, கர்த்தர் மேல நம்பு மக்களே, கர்த்தர் மேல் விசுவாசமாயிரு. யார் உன்னை கைவிட்டாலும் நம்ம இயேசு உன்னை கைவிட மாட்டார். யார் உன்னை விட்டு பிரிந்தாலும்
இயேசு உன்னை விட்டு பிரிய மாட்டார். யார் உன்னை தூஷித்தாலும் இயேசு உன்னை கைவிட மாட்டார். எப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலையில் இன்றைக்கு நீ தவித்துக் கொண்டிருந்தாலும் நீ பயப்படாதே. நான் ஆராதிக்கிற இயேசு உன்னை கைவிட மாட்டார். என் மீட்பர் உன்னை கைவிட மாட்டார். முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். அவரை பற்றிக்கொள். அவரை விட்டு விலகாதே. அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். அவர் ஒருவர் தான் நம்ப தகுந்தவர். அவர் ஒருவர் தான் சொன்னதை செய்கிறவர். அவர் ஒருவர் தான் உண்மை உள்ளவர். வேற எதையும் நீ நம்பி சோர்ந்து விடாது. வேற எதையும் நம்பி ஏமாந்து விடாது. வேற யாரையும் நம்பி நீ கிருபை இழந்து போகாதே. கர்த்தரை மட்டும் நம்பிக்கையோடு அப்படியே கரங்களை ஊத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த கால வேளையில ஒரு விசேஷமான அபிஷேகம் உள்ள ஒரு ஜீவிக்கிற சாட்சியோடு கூடிய செய்தி எங்களுக்கு தந்த எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காட்சிகளை கண்டு அப்பா உங்களையும் எங்களையும் நீங்க எங்களை நடத்துகிற விதத்தையும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற பேரின்ப பாக்கியங்கள் எல்லாம் நினைக்கும் போது நாங்கள் எவ்வளவு ஆண்டவரே பாக்கியவான்கள். நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள். நீங்க எங்களை ரட்சித்தீர். நீங்க எங்களை மீட்டுக் கொண்டீர். பாவத்திலிருந்து விடுதலையாக்கினீர். உலகத்திலிருந்து விடுதலையாக்கினீர். மாம்சத்திலிருந்து விடுதலையாக்கினீர். நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கினீர். உங்க பிள்ளையாய் நடத்தி வருகிறேன். மரண பரியந்த நடத்துவீர். எவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறதப்பா. அநேக முதியவர்கள், அநேக வாலிபர்கள், அநேக இளம் வயது பிள்ளைகள் எல்லாம், சிறு பிள்ளைகள் கூட கைவிடப்பட்டு கேட்பாரற்று ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிற காலங்களில் உடைய மக்களாயிருக்கிற எங்களை நீர் கண்ணின் மணி போல காத்து வழி நடத்தி வருகிறீரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இன்னும் நடத்துங்க, கூட இருங்க. ஒவ்வொரு நிமிஷம் உங்க கிருபை எங்களுக்கு வேண்டும் அப்பா. எங்களால சுயமா நடக்க முடியாது. நீங்க நடத்தி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே 2 கரங்களை ஊத்தி நல்ல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.